ராகவில் அடையது எப்படி இருக்கு, அடையது எப்படி இருக்கு. மாட்டி விடணும் அப்படிங்கிறீங்கன்னா வெரி ஈஸி. www.thr.fm வந்து டீடைல் போட்டுங்க, மேட்டர் போடுங்க, பிறகு நாங்க கால் பண்ணுவோம். சரி, இன்றைக்கு வந்து நம்ம கிட்ட ஜெனிஸ் மாட்டிக்கிட்டாங்க. என்ன கதை அப்படின்னா, இவங்க நல்லா பாடுவாங்களாம். ஆக இவங்க கிட்ட அழைச்சி நாம உங்களை பாட வைக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் உல்டாலாம் பண்ணி அவங்கள பாட வச்சு பெரிய அளவுல கலாட்டா பண்ணிருக்கோம். என்ன கதை அப்படின்றத இப்ப கேளுங்க. இது ரகா. ஹலோ, யார் பேசுறது? ஜானிஸா? ஆமாங்க, இது யாரு? ஜானிஸ், நான் மைக் பேசுறேன். மைக். மைக்கா? ஜே உங்க நம்பர் கொடுத்தாரு. ஜேவா? ஜே கம்போஸா? ஓ, சொல்லுங்க. ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட். சோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்பம் செய்றோம். சோ ஒவ்வொரு பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் தென் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம செய்யணும் பாருங்களேன். ஓகே, பெரிய ஆர்டிஸ்ட் ஒன்னு, சின்ன ஆர்டிஸ்ட் ஒன்னு, ரெண்டு பேரும் வந்து கொலாபரேஷன்ல. சரி. என்ன காலையில எழுந்துச்சு பிராக்டிஸ் பண்ணீங்களா? அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கா? இல்லங்க, எனக்கு 2 நாளா ஷார்ட் த்ரோட், அதனாலதான் வாய்ஸ் இந்த மாதிரி. ஓ, இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் உங்ககிட்ட நீங்க பேசும்போது ரெக்கார்டிங் த வாய்ஸ் இன்னும். சோ இது வந்து எந்த வாய்ஸ் கூட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓ, ஆனா இது என் வாய்ஸ் இல்லையே. ஓகே, என்ன பாட்டு பாடி இருக்கீங்க இதுக்கு முன்னால நீங்க? கர்நாடிக் தான் பாடுவாங்க. சரளி வருஷம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. அப்புறம் கர்நாடக இசை கொடுத்தா பாடுவேன், அவ்வளவுதான். சரி, ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு சாம்பிளுக்கு let me record and then match the voice with the other party. இப்பயா? இல்ல இப்பயா அப்படின்னா இப்பதான். இப்ப எனக்கு குரல் சரியில்லையே. நோ, நான் என்ன சொல்றேன்னா இந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. சரி, நான் பாடி பாக்குறேன். நல்லா இல்லன்னா எனக்கு தெரியாது. நல்லா இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்பதான் ஆட்டோ டியூன் வந்துருச்சு, யாரு வேணா பாடலாம். நீங்க வந்து நார்மலா ஒரு மாடர்ன் பாட்டு பாடுங்க. மாடர்ன் பாட்டுலாம் எனக்கு அறியாதங்க. அறியலன்னா பரவாயில்ல, பாடுங்க. என்னங்க அறிஞ்சாலும் இப்ப வர மாட்டீங்க. சரி, நான் ஏதாவது ஒரு பாட்டு சொன்னா நீங்க பாடுவீங்களா? நீங்க என்ன பாட்டு சொல்ல போறீங்க? நெஞ்சுக்குள்ள உன்னை முடிஞ்சிருக்கேன், அது பாடலாம். அது கிளாசிக்கல் மெலடியில தானே இருக்கு. இவங்க இப்ப சத்தியமா என்னால முடியாது. வேணா எனக்கு ஒரு தெரிஞ்ச பாட்டு இருக்கு, அதே நான் பாடி காமிக்கிறேன். என்ன பாட்டு இது? இனி வேண்டாம் பாட்டு தெரியும்ல? ஓ, தெரியும். அந்த பாட்டு தான். ஓகே, இருங்க. சரி, நான் அந்த இது இருங்க இரும்பாதீங்க. அடியில் ஆயிடுச்சு, திருப்பி ரீசெட் பண்ணணும். இருங்க, இடையில பேசாதீங்க. இருங்க, நான் செட் பண்ணிக்கிறேன் மைக். இடையில பேசாதீங்க. இருங்க. ஹலோ, இடையில பேசாதீங்க சொன்னேன். ஐயோ, இருங்க. நான் இருங்கன்னு சொன்னா asking you to wait and get ready go அப்படி சொன்னாலும் நம்ம போனோம். ஓகே, இடையில இருமாதீங்க, கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க. ஆர்டிஸ்ட்க்கு வந்து முதல்ல டிசிப்ளின் தான் முக்கியம். ஓகே, இருங்க. ஹலோ, ஹாடோ, இப்பதானங்க நான் சொன்னேன் சவுண்ட் எது கொடுக்க. என்ன நீங்க, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டு இருக்கேன். இது வேகாஸ், இது செட் பண்ண ரீசெட் பண்ண எல்லாத்தையும். சவுண்ட் கொடுக்க. இருங்க. ஹலோ, வெரி குட். அப்படி இருங்க. ஓகே, 1 2 3 கோ. நாட்கள் மேல் காதல் சுகமானது, இன்றே எந்தன் கண்ணீர் கூட சுகமானது. உண்ணாமல் கண்கள் உறங்காமல் ஞாபகம் என்னை தீண்டாமல் என் நெஞ்சே நினைத்த விட என் காதலை மீட்டு கொடு. போதுங்க, என்னால பாட முடியல. வாவ், இட்ஸ் ஆசம். நல்லா பாடுறீங்க. நீங்க தான் அவங்களா பாடணுங்க? அந்த மாதிரிலாம் இல்லங்க. அந்த மாதிரி இல்ல, அப்புறம் எந்த மாதிரி? சும்மா எனக்கு தெரிஞ்ச பாட்டுனா அது நான் படிப்பேன், போதும். ஓ, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல ஏறக்குறைய நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இருமல் நின்ன பிறகு எங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுங்க, Facebookல அப்டேட் போடுங்க, நாங்க பாத்துட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறோம். அப்ப இந்த வாய்ஸே நல்லா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இருமல் வர வச்சுதான் அந்த பாட்டு பாட வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க இது கொடுமையா இருக்கு. இல்ல நமக்கு அப்படிதான். ஏன்னா சில நேரத்துல அந்த மாதிரிதான் நமக்கு தேவைப்படுங்க, அதுக்குதான். ஆனா நான் Facebookல போட்டு உங்களுக்கு எப்படி அறியும்? நான் அறியும், ஏன்னா நானும் Facebookல இருக்கு மனசுல. ஐயோ, ஏன் Facebookல நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, எல்லாரும் ஒரே Facebookல தான் இருக்கும், தனித்தனி Facebook கிடையாது. எல்லாரும்
ஒரு ஃபேஸ்புக்னா எந்த ஃபேஸ்புக்? அந்த நீல கலர் இருக்குமா அதான Facebook? நீங்க உங்க ஃபேஸ்புக் பேர் என்னன்னு பாருங்க. உங்க பேர் என்ன என் பேர் என்ன அப்படி கேக்குறீங்களா? ஓ ஞான் சொல்லுங்க. இல்ல மலையாளத்துல டக்குன்னு வர மாட்டேது எனக்கு. மலையாளத்துல பரையாதீங்க, தெலுங்கா? இது எலாக உண்ணாதி. ஹலோ, இது எலாக உண்ணாதி அப்படின்னு சொன்னா தமிழ்ல இது எப்படி இருக்குன்னு அர்த்தம். ஞான் உதயா அக்கடை யாரு? ஓ மை காட், மானத்தை வாங்குறீங்களே. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி இருக்கு?